சொல்லுங்க. ஒரு 12 வருஷம் முன்ட்டு இதுமாரி ஒருத்தவங்க பஸ் வச்சுருந்தேன். நீங்கள் பஸ் ஓனரா? ஃபஸ்ட்டு ஓனர். 2 பேர் பார்ட்னர், அக்கா பையன் நானும். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுத்துங்க. எவ்வளோ பசங்க? 2 பசங்க இருக்காங்க. 12 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வந்து விவசாய வேலை தான், கிராமத்தில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் சென்னைக்கு வந்தீங்க? நான் வந்து சவுதியில் வந்து ஒரு 3 வருஷம் தாங்க. சம்பாதிச்சுட்டு வந்தீங்க? ஆமாம். வந்து பஸ்ஸு வந்து அக்கா பையன் நானும் பார்ட்னராக ஆகும். இங்கே வந்து சீட்டு ஏற்றினேன் கிண்டியில். லைனில் சீட்டு ஏற்றிட்டு போகல, இவங்க விழுப்புரம் போனாங்க. யார்? எங்கள் கௌரி. அவங்க முன்னால் உட்கார வச்சுருந்தோம். மின் சீட்டில் உட்கார வச்சுட்டு. சீட்டெல்லாம் இல்லாததுனால உங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சிங்க? பக்கத்துலனா முன்னாடியே டிரைவர் சீட்டு. இப்போ டிரைவர் படுத்துப்பார், அவங்கள பண்ண உட்கார வச்சுட்டு வந்தேன். சரி 50 ரூபா வாங்கிடா அவங்கள்ட்ட. சாதாரணமாக டிக்கெட் எவ்வளோ? சாதாரண திருச்சிக்கு வந்து அப்போ வந்து 150 ரூபா தான். அதுக்கு 50 ரூபா தான் வாங்கினீங்க? ஏன் 50 ரூபா தான்? ஏன்? விழுப்புரம் தானே, திருச்சிக்கு 150 ரூபா. சரி, விழுப்புரம் தானே, லோக்கல் சீட்டு தான்ட்டு. சரி, அவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணி விட்டீங்களா? அவங்க பண்ணி விட்டாங்க. எனக்கு நான் பைசா கொடுத்தேன். நம்பர் கொடுத்தீங்க? நம்பர் கொடுத்தேன். அப்புறம் நான் பேசினேன், அவங்களையும் பேசினாங்க. அப்புறம் அவங்க கதை சொன்னாங்க, என் கதை சொல்லிட்டு இருந்தேன். என்ன கதை? இதுமாரி அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்னாங்க. இல்லைன்னா? வீட்டுக்காரர் இறந்துட்டார். எவ்வளோ பசங்க அவங்களுக்கு? அவங்க 2 பசங்க. ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்க? பொம்பளை பசங்க. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. உங்கள் ஒய்ஃப் எல்லாம் எங்கே இருந்தாங்க? ஊரில் இருந்தாங்க? ஊரில் தான் இருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸில் வருவாங்க போவாங்க. வேளாங்கண்ணிக்கு வந்தாங்க, கும்பகோணம் வந்தாங்க. எதுக்கு? வண்டியில் வருவாங்க என் கூட. சும்மா நீங்கள் 2 பேரும் சவாரி? நம்ம வண்டியிலே, எங்கள் வண்டியிலே சும்மா ஜாலி ரைடு? ஆமாம். அப்புறம் பார்ட்னர் அக்கா பையனுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுது. இதனால? ஆமாம். இந்த பிரச்சனையில் வந்து ஆனை பார்த்து டாக்ஸி கட்ட முடியல. ஒரு 5000 பணம் அவன்கிட்ட வாங்குது. உண்மை. யார்கிட்ட? இவங்கள்ட்ட வாங்குது. வாங்கின பார்த்து அதிகம் ஓவராக நாங்கள் வந்து சாப்பாடை வந்து கோயம்பேட்டை கொடுப்பாங்க, அங்கேயே படுத்துப்பாங்க. நானும் படுத்துப்பேன், அவங்களும் இருப்பாங்க. வண்டியில் தான் இருப்போம். வண்டிக்குள்ளேயே 2 பேரும் படுத்துப்பீங்களா? அதான் வந்ததே, வண்டி விற்றுதே. இதை கண்டுபிடிச்சிட்டான் அவன் பையன், யார் அக்கா பையன் நாகராஜ் அவன் பேர். அவன் என்ன பண்ண கண்டுபிடிச்ச பார்த்து பிரச்சனை ஆகி அவன் எனக்கு தெரியாத வண்டி விற்றுட்டான். அவன் பேரில் வண்டி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், இவங்க வீட்டில் அங்கே தாம்பரத்தில் வந்து சண்டை போட்டாங்க. என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, முடியல. நான் வந்து புரியல. வண்டி விற்று எவ்வளோ நாளாச்சு? வண்டி விற்று ஒரு 7 வருஷம். சரி, அதுக்கப்புறம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? நான் வந்து தாம்பரத்து தனியாக ஒரு வீடு எடுத்து இவங்க என்னை விட்டாங்க. நாங்கள் 2 பேர் தனியாக. அப்படின்னா இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் வருவாங்க. என்கிட்ட அங்கே 2வது புருஷன் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் ரவி. அவங்க கூடயும் இருப்பாங்க, இங்கேயும் வருவாங்க. பகலில் வேலைக்கு போட்டு எங்கிட்ட வந்து தங்கிப்பாங்க ரங்கநாதபுரம். நாங்கள் தங்கிட்டு 3 வருஷம் இருந்தாங்க. 3 வருஷம் போன பார்த்து அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த ஃபஸ்ட்டு அங்கே கிராமத்துலேருந்து அவங்க ஊரில் பையனை இட்டுட்டு பொண்ணு இட்டு வந்தாங்க. அடிச்சு 2 பேரும் தான் அடித்தோம். யார்? இவங்க. நானும் அடித்தேன், அவங்கள அடித்து. யார் அடித்தாங்க? எங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப். இவங்க. நீங்களும் இந்த கௌரியும் சேர்ந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை அடிச்சிங்க? அடித்து அவங்களுக்கு இதெல்லாம் தையல் போட்டுக்கும், பாட்டில் எல்லாம் அடித்து பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். குழந்தைங்களோட. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.